தாம்பரம் தனியார் கல்லூரியில் 3 மாணவிகள் உயிரிழந்த விவகாரத்தில் அந்த கல்லூரியின் தாளாளர் வாசுகி கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜானிடம் கேட்கலாம். ஜான், தனியார் கல்லூரி தாளாளர் வாசுகி ஆஜர்படுத்தப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்ன? ரத்திகா, அதாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 மாணவிகளுடைய உயிரிழப்பை தொடர்ந்து ஏற்கனவே தாம்பரம் நீதிமன்றத்தில் சரணடைந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த கல்லூரியினுடைய தாளாளர் வாசுகி இன்று கள்ளக்குறிச்சி நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. இது தொடர்பாக விசாரணை நடத்திய நீதிபதி தமிழ்ச்செல்வி அவர்களை மீண்டும் நாளைய தினம் மீண்டும் ஆஜராகுமாறு உத்தரவிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கடலூர் சிறைச்சாலைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வாசுகியின் தரப்பு வழக்கறிஞர் தனசேகரன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிந்துக்கலாம். சார், அதாவது எந்தெந்த வழக்குகளில் வந்து இவங்க மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு? செக்ஷன் 384, 306 subclass 6 and section 4 of Tamil Nadu Women Harassment Act with 420 of IPC. சார், இது போன்ற வழக்குகள் வந்து இவங்க மேலே பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று கல்லூரியினுடைய தாளாளர் வாசுகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. தொடர்ந்து நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்றது? இல்லை, விசாரணை இல்லை, ஆஜர்படுத்தப்பட்டாங்க. நாளைக்கு வந்து திரும்ப ஆஜர்படுத்தப்படணும்னு அவங்க வந்து உத்தரவு போட்டாங்க. பட் இருந்தாலும் வாசுகி வந்து அவங்களுடைய தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லணும்னு அவங்க விரும்பினாங்க. ஸோ இதையெல்லாம் இன்றைக்கி வந்து நாங்கள் விசாரிக்க முடியாது. நீங்கள் வந்து உயர் நீதிமன்றத்தில் அங்கே வந்து, அதாவது உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து எந்த நிவாரணமும் பெறலாம். அப்படி இல்லாட்டினா சார்ஜ் ஷீட், அதாவது ஃபைனல் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் எதுவாக இருந்தாலும் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. மீண்டும் வந்து நாளைய தினத்தில் ஆஜர்படுத்தணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க இல்லையா? எதனால் நாளைய தினத்தில் ஆஜர்படுத்தணும்? இல்லை, நாளைக்கு அதாவது போலீஸ் கஸ்டடி அவங்க கேட்டிருக்காங்க. போலீஸ் கஸ்டடிக்காக நாளைக்கு திரும்ப ஆஜர்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சார், அதாவது நீங்கள் 4 பிரிவுகள் கீழே அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அது என்னென்ன மாதிரியான பிரிவுகள்னு அதனுடைய விவரங்களை விரிவாக சொல்ல முடியும்? இல்லை, இப்போ 420ன்றது ஏமாத்துறது, 384ன்றது அச்சுறுத்தி பறிக்கிறது, அதே போல் தற்கொலைக்கு வந்து தூண்டுதல், அதே போல் பெண்களை வன்முறைப்படுத்துறது தான் செக்ஷன் 4. ஆமாம். பட் இது அதாவது குற்றவாளிகள் தரப்புலே என்ன கேட்குறாங்கன்னா, நேர்மையான சிபிஐ விசாரணை தான் வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா 3 மாணவிகள் கை கட்டப்பட்டிருக்கு. அப்போ 3 மாணவிகளும் தனக்குத்தானே கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ 4ஆவதாக யாரோ ஒரு ஆள் கட்டி விட்டு தான் இருக்கும். ஏன்னா தனக்குத்தானே 3 மாணவிகள் கட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து பேசலாம் சார். அதாவது ரத்திகா, இவர் தெரிவித்தது போல இதில் ஒரு நீதி விசாரணை தேவைப்படுவதால் நீதிமன்றத்தில் உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்றது இவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ரத்திகா ஜான், தற்போது வாசுகி தரப்பில் முக்கியமாக நீதிமன்றத்தில் எதுவும் தெரிவிக்கப்பட்டதா? அவருக்கு நீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்? அதாவது ரத்திகா, பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்ட எஸ்பிஎஸ் கல்லூரியினுடைய தாளாளர் வாசுகி அவர் தரப்பு விளக்கமாக தெரிவித்தது, தான் வந்து இதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாக பார்க்கப்படுது. இதனால் இது வந்து ஒரு நீதி விசாரணைக்காக சிபிஐ வந்து இது தொடர்பாக விசாரணை நடத்தணும் அப்படின்றது அவங்க தரப்பில் வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருந்துச்சு. இதற்கு முன்னதாக வாசுகி ஆஜர்படுத்தப்பட்ட போது மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பை சேர்ந்தவங்க இதில் நீதிமன்றத்தால் உரிய தீர்ப்பு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுனால மக்கள் மன்றத்தில் இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைத்து கள்ளக்குறிச்சி நடுவர் நீதிமன்றத்திற்கு முன்பாக நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 5க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து போலீசார் கைது செய்திருக்காங்க. ரத்திகா.